الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் இறுதி தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அன்னாருடைய தோழர்கள் துயர்ந்தவர்கள் இறுதி நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த மார்க்க தெளிவூட்ட நிகழ்ச்சியினூடாக அல்லாஹு தாலா நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான சமுதாயங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்தை தெரிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு சிறப்பான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய இந்த முஸ்லீம்களை ஆக்கியிருக்கிறான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இதை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவின் 143வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது, வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசதா, நிச்சயமாக நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் மனிதர்கள் மீது சாட்சியாக இருப்பதற்கும், வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது சாட்சியாக இருப்பதற்கும் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மையத்தபிஉர் ரசூல், பைத்துல் முக்கத்தஸை நோக்கி ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா மக்காவின் பக்கம் திரும்பி காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு கட்டளையிட்டான். இந்த கட்டளை அல்லாஹு தாலா எதற்காக செய்தான் என்று சொன்னால், வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மையத்தபிஉர் ரசூல், யார் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், பைத்துல் முக்கத்தஸிலிருந்து மக்காவின் பக்கம் திரும்புமாறு மூமின்களுக்கும் நபிக்கும் கட்டளையிடுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மிம்ம யன்கலிபு அலா அகிபைஹி, யார் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அவரும் கிப்லாவை மாற்றுகிறார் யார் என்பதை பார்ப்பதற்கும், அல்லது யார் புறமுதுகு காட்டி ஓடுகிறார் திரும்புகிறார் என்பதை பார்ப்பதற்கும் நாங்கள் சோதிப்பதற்காக ஆக்கினோம் என்று சொல்கிறான். வஇன் கானத் லகபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை தவிர மற்ற அனைவருக்கும் இது ஒரு பாரமான செய்தியாக இருக்கும். வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா மனிதர்களோடு இரக்கமுள்ளவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசதா, நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை ஒரு நடுநிலையான சமுதாயமாக, அகீதாவாக இருக்கலாம், இபாதாவாக இருக்கலாம், முஆமலாவாக இருக்கலாம், அஹ்லாக்குடைய விஷயங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நபியினுடைய சமுதாயமாகிய இந்த உம்மத்துல் முஹம்மது சமுதாயத்தை இந்த முஸ்லீம்களை நடுநிலையானவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்கினியவர்களே, அகீதாவை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு ஒரு சாரார் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். இறைவன் இல்லை, இயற்கை தான் எல்லாம், காலம்தான் எல்லாம் என்ற ஒரு கொள்கையில் ஒரு சமுதாயம் இருக்கிறது. இன்னொரு சமுதாயம் இருக்கிறது,
கிடைத்ததெல்லாம் கடவுள், கடவுள் என்பதற்கு எண்ணிக்கையே கிடையாது, மனிதனும் கடவுள், மிருகங்களும் கடவுள், பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கின்றது. இவை இரண்டுக்கு மத்தியிலே உண்மையான இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஜாசியாவிலே சொல்கிறான், வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா வமா யுஹ்லிக்னா இல்ல தஹர். அந்த நாஸ்திகர்கள் சொல்வார்கள், வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, நமூத்து வ நஹ்யா, நாங்கள் இதிலே வாழ்வது மரணிப்பது, வமா யுஹ்லிக்னா இல்ல தஹர், காலம்தான் எங்களை நிர்ணயிக்கிறது, காலம்தான் எங்களை அளிக்கின்றது என்று அந்த நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள். வமா லஹும் பிதாலிக மின் இல்ம், அவர்களுக்கு இது சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாது. இன்ஹும் இல்லா யதுன்னூன், அவர்கள் வெறுமனே கற்பனையில் தான் வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆகவே ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள், அவர்கள் கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டிலே இருக்கிறார்கள். இன்னொரு சமுதாயம் இருக்கிறார்கள், பல தெய்வ கொள்கையோடு இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது சூரத்து சாதிலே சொல்கிறான், வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திருன் மின்ஹும், அவர்களிலிருந்து அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கைக்கு செய்யக்கூடிய ஒரு நபி வந்ததை அவர் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குறைஷி காபிர்கள் அவர்களிலிருந்து ஒருவரையே நாங்கள் நபியாக அனுப்பி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வைத்தோம், இதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வகாலல் காஃபிரூன், அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், ஹாதா சாஹிருன் கذاب, இந்த முஹம்மது சூனியக்காரராகவும் பொய்யராகவும் இருக்கிறார் என்று சொன்னார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, இவ்வளவு நாளும் நாங்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம், பல்வேறு தெய்வ வழிபாட்டில் இருந்தோம், திடீர்ந்து வந்து இன்றைக்கு சொல்கிறார் இலாஹன் வாஹிதா, ஒரு இறைவன் தான் என்ற கொள்கையை இவர் கொண்டு வருகிறார். இன்ஹாதா லஷைஉன் உஜாப், உண்மையில் இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த குறைஷி காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இரண்டு சமுதாயம் இருக்கிறார்கள், ஒன்று கடவுளே இல்லை என்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறார்கள், இன்னொருவர்கள் பல தெய்வ கோட்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உம்மத்தன் வசதா, நடுநிலையான சமுதாயமாக, உண்மையான சமுதாயமாக, நீதியான சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக ஆக்கி அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து உண்மையான இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய கூட்டமாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அதே போன்று நபிமார்களுடைய விடயத்திலே இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பாருங்கள், இவர்களுடைய நேர்மையை பாருங்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், நபிமார்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக யூதர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய பார்த்தார்கள். அதே போன்று நசராணிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனி நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்து முஹம்மது ஆகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களையும் விசுவாசம் கொள்கின்றோம். எங்களுடைய ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அவருடைய ரசூல்மார்களை நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். எந்த நபிமார்களுடைய விடயத்திலும் எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. எந்த நபியை நாங்கள் அவருடைய அந்தஸ்தை விட தூக்கி பார்ப்பதும் கிடையாது, எந்த நபியையும் அவருடைய அந்தஸ்தை விட கீழே வைத்து பார்ப்பதும் கிடையாது. எல்லா நபியை நாங்கள் சமமாக மதிக்கின்றோம். அவர்கள் அல்லாஹுடைய நபிமார்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அமானிதமாக கொடுத்த அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள் என்பதை முஃமின்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். ஆனால் யூதர்கள் நபிமார்களை கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாளையிலே எத்தனை நபிமார்களை கொண்ட வரலாறுகளை பார்க்கின்றோம். நபிமார்களோடு தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்கிறார்கள், மூசா, நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், இன்னா ஹாஹுனா காயிமூன், நாங்கள் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கிண்டலாக அந்த நபிமார்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமாகிய அந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய அந்தஸ்தை விட கூட வைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார், ஒரு அல்லாஹுடைய அடியாராக இருந்தார். ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள், அவரை கடவுளாக வணங்கினார்கள். ஆகவே அவருடைய அந்தஸ்தை அவர்கள் மாற்றினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லை கடந்து சென்றதை போன்று என்னுடைய விடயத்திலே நீங்கள் எல்லை மீறி செல்ல வேண்டாம். ஃபஇன்னமா அன அப்துஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கின்றேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் மாத்திரம் சொல்லுங்கள். அதை விட தாண்டி சென்று வழிகேட்டிலே சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா வஸனா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை, என்னுடைய அடக்கஸ்தலத்தை சிலை வணங்கக்கூடிய இடமாக ஆற்றிவிடாதே. லஅனல்லாஹு கௌமன் இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணங்கக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொண்ட சமுதாயங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்கினியவர்களே, நபி முஹம்மதுடைய சமுதாயம் இதிலே நேர்மையானவர்களாக நீதமானவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஈசா நபியுடைய விடயத்திலே அவரை ஒரு வலது ஜினா, விபச்சாரத்தில் பிறந்த ஒரு மகன் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இப்னுல்லா, அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இரண்டு சாரார்களும் நடுநிலையை தவறி வழிகட்ட சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா இதை பற்றி அல் குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் எல்லை தாண்டி செல்ல வேண்டாம், அளவு மீறி செல்ல வேண்டாம். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக்க, அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீங்கள் உண்மையை மாத்திரம் பேசுங்கள். இன்னமல் மசீஹ், அழகாக சொல்கிறான், தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் மசீஹு ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா இருக்கிறாரே, ரசூலுல்லாஹி, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அல்லாஹு தாலா அவருடைய அந்த கலிமாவை, குன்னென் ஆகுக என்ற கலிமாவை மரியம் மீது ஏவினான். வரூஹு மின்ஹு, அவர் அல்லாஹ்வுடைய ஆன்மாக்களிலே படைப்புகளில் ஒருவராக இருக்கிறார். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். வலா தகூலு ஸலாஸா, மூன்று கடவுள் என்ற கொள்கையை சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடவுள் கொள்கையிலே மிக பிரதானமானது மூன்று கடவுள் கொள்கை. அவர்கள் சொல்வார்கள், ஒன்று ஃபாதர், அதாவது தந்தை, சன், அதாவது மகன், அதே போன்று ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, இது மூன்றும் கடவுள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தகூலு ஸலாஸா, அந்த மூன்று கடவுள் என்று சொல்ல வேண்டாம். இன்தஹு, இதை நிப்பாட்டி விடுங்கள். ஹைருன் லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததாகும். இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், உண்மையிலே கடவுள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள். சுபஹானஹு, அவன் தூய்மையானவன். ஐயகூன லஹு வலதுன், அவனுக்கு ஒரு பிள்ளை இருப்பதை விட்டு அவன் தூய்மையானவனாக இருக்கிறான். லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது. வகஃபா பில்லாஹி வக்கீலா, பொறுப்பு சாட்டுவதற்கு அல்லாஹ் மிக பொருத்தமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்களுக்கு தெளிவான முறையிலே சொல்கிறான், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று கடவுள் கொள்கை கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் தான் உண்மையான கடவுள், அவன் மாத்திரம் தான் கடவுள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறார், அவர் மரியமுடைய மகனாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார். அதே போன்று அன்புக்கினியவர்களே, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா தௌராத் வேதத்தை கொடுத்திருக்கிறான், இஞ்சில் வேதத்தை கொடுத்திருக்கிறான். இந்த வேதங்களை பொறுத்தவரையில் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வேதம் கொடுத்திருக்கிறான், அந்த வேதங்களை நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று இறுதி தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், இதனை நாங்கள் நம்புகிறோம், அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த வேதங்களை அவர்கள் திரிவுபடுத்தியிருக்கிறார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதத்தை அவர்கள் அழித்து விட்டார்கள். அதே போன்று அவர்கள் அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வேறு புத்தகங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதத்தை கூட அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆகவே உம்மத்துல் முஹம்மதுடைய சமுதாயமாகிய முஸ்லிம்கள் இந்த விடயத்திலே நீதமானவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை அல் குர்ஆனில் சொல்கிறான், வகூலு ஆமன்னா பில்லா, நீங்கள் மூமின்களை சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கிறோம். வமா உன்சில இலைனா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். வமா உன்சில இலா இப்ராஹிம்,
இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம். வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம். வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அஸ்பாத் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். வமா ஊதிய மூசா வ ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தையும் நம்புகிறோம். வமா ஊதிய நபியூன மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அனைத்து நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்களையும் நாங்கள் நம்புகிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும், இவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிரித்து பார்ப்பது கிடையாது, எந்த நபியையும் நாங்கள் தாழ்த்தி உயர்த்தி பார்ப்பது கிடையாது. வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று முஸ்லிம்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே இது சிறந்த ஒரு சமுதாயமாக, ஹைருல் உம்மமாக இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தினர்களாகிய மூமின்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இன்னும் பல்வேறு விதமாக கண்ணியப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து ஆரம்பில் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் சமுதாயத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலே வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், ஒரு தீமை நடப்பதை கண்டால், ஒரு பாவம் நடப்பதை கண்டால் அதனை அழகான முறையிலே தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட கூட்டத்தினர்களாக இருக்கிறீர்கள். வலவ் ஆமன் அஹ்லுல் கிதாபி லகான ஹைரல் லஹும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வை விசுவாசிப்பார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு மிகச்சிறந்தது. மின்ஹுமுல் முஃமினூன வ அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே உண்மையிலே அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடியவர்கள் குறைவானவர்கள் தான், அதிகமானவர்கள் வழிகட்டவர்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே மூமின்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்திலே இந்த மனித சமுதாயத்திலே இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று முஆவியா இப்னு ஹைதா அல் குஷைரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபீ கௌலிஹி தஆலா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் என்ற இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் துமித்தூன சபீன உம்மா, நீங்கள் நாளை இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து சமுதாயங்களும் 70 கூட்டத்தினர்களாக பிரிக்கப்படுவார்கள். அன்தும் ஹைருஹா, அதிலே நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயமாக இருப்பீர்கள். வ அக்ரமஹா அலல்லாஹ், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு கண்ணியமான சமுதாயமாக இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே திருமிதியிலே பார்க்கின்றோம். ஆகவே அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை 70 கூட்டமாக பிரித்து அதிலே ஒரு கூட்டமாகிய இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாகிய இந்த முஸ்லிம்களை சிறந்த சமுதாயமாகவும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான சமுதாயமாகவும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ஆகவே அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்களாகவும் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இருப்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். காலலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அமா தர்தௌன அன் தகூனு ருபு அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள் நுழைய செல்லக்கூடிய கூட்டத்திலே 4 ஒரு பகுதியினர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய உம்மத் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடாதா, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்டதுக்கு ஃபகப்பர்னா, நாங்கள் தக்பீர் சொன்னோம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். சும்மா கால, அதுக்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தர்தௌன அன் தகூனு சுலுஸ் அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சமுதாயத்திலே 3 ஒரு கூட்டத்தினர்களாக இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று சொன்னதுக்கு கால ஃபகப்பர்னா, நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். கால இன்னி ல அர்ஜு அன் தகூனு ஷத்ர அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமையிலே சுவர்க்கத்து செல்லக்கூடிய கூட்டத்திலே என்னுடைய கூட்டத்தினர்கள் அரைவாசி பேர் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை, இந்த நடுநிலையான சமுதாயத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அதிகமானவர்களாக சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய கூட்டத்திலே அதிகமான கூட்டம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தினர்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆஹிரூனல் அவ்வலூன், சமுதாயத்திலே நாங்கள் கடைசியானவர்கள். எல்லா நபிமார்களுக்கு பிறகும் கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஹ்னுல் ஆஹிரூன்,
நாங்கள் கடைசியானவர்கள், வல் அவ்வலூன், ஆனால் நாளை மறுமையிலே முதலானவர்கள், யௌமல் கியாமா வனஹ்னு அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய சமுதாயத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்தினர்கள் தான் முதலாவதாக நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்பதை பாருங்கள். எத்தனையோ சமுதாயம் இருந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இருந்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இருந்திருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். ஆனால் கடைசியாக தோன்றிய இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து கடைசியாக வருகிறார்கள். ஆனால் சுவர்க்கத்துக்குள் நாளை மறுமையிலே செல்கின்ற பொழுது முதலாவதாக செல்லக்கூடியதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியத்தை பார்க்கின்றோம். அதே போன்று அன்புக்கினியவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் எந்த அளவுக்கு நீதமானவர்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஜிஉ நூஹுன் வ உம்மத்துஹு, நாளை மறுமையிலே ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அழைத்து விசாரிப்பான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயம் வருவார்கள். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான், ஹல் பல்லகுத, நீ உங்களுக்கு தந்த இந்த நுபுவத்தை, இந்த நபித்துவத்தை மக்களுக்கு எத்தி வைத்தீர்களா? ஃபயகூலு நஅம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஆம் யா அல்லாஹ், யா ரப்பே, நான் அந்த நபித்துவத்தை எத்தி வைத்தேன் என்று சொல்வார்கள். சும்ம ஃபயகுலு லி உம்மத்திஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான், ஹல் பல்லகக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாரா? ஃபயகூலுன், அவர்கள் சொல்வார்கள், லா, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரவில்லை என்று சொல்வார்கள். மா ஜாஅனா மின் நபி, எங்களுக்கு எந்த ஒரு நபியும் வரவில்லை என்று சொல்வார்கள். ஃபயகூலு லி நூஹ், அல்லாஹ் தஆலா திருப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான், ஹல் யஷ்ஹது லக, உனக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா? நீ மார்க்கத்தை சொன்னாய் என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார். ஃபயகூல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, எனக்கு சாட்சி இருக்கிறார்கள், அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயம் என்று சொல்வார்கள். ஃபனஷ்ஹது அன்னஹு கத் பல்லக வஹுவ கௌலுஹு ஜல்ல வஅலா வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபனஷ்ஹது லஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய இந்த உம்மத்தாகிய மூமின்களும் நாளை மறுமையிலே சாட்சி சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், அவருடைய சமுதாயத்திலிருந்து யாரும் அவருக்கு சாட்சி சொல்லவில்லை. மாற்றமாக எங்களுக்கு ஒரு நபியே வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமாகிய இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு மறுமையில் அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பணியை செய்தார்கள் என்பதாக சாட்சி சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இதனால் தான் அந்த வசனத்தில் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். லிதகுனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாகவும், வயகுன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, நபி உங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வது, உம்மத்துல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் நேர்மையானவர்கள், பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள், நாளை மறுமையிலே அவர்கள் உண்மையாக சாட்சியத்துக்கு நிற்பார்கள் என்ற இந்த விஷயத்தை நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்கினியவர்களே, இவ்வாறு நம்முடைய அகீதாவிலும் சரி, நம்முடைய அஹ்லாக்கிலும் சரி, நம்முடைய இபாதத்திலும் சரி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் ஒரு நடுநிலையான சமுதாயம் என்பதை ஏராளமான செய்திகளிலே பார்க்கலாம். அதே நேரத்திலே இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் நடுநிலையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். நம்முடைய அகீதாவிலே நாம் நடுநிலையானவர்களாக இருக்க வேண்டும், அளவு கடந்து செல்லவும் கூடாது, அகீதாவிலே வழிகட்டு சென்றக்கூடிய கூட்டத்திலே சேரக்கூடாது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய அகீதாவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இபாதத்திலே எந்த விதத்திலும் நாங்கள் அளவு கடந்து செல்லக்கூடாது என்பதை நமக்கு ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நான் இதற்கு பிறகு தொடர்ந்து நோன்பு வைப்பேன். இன்னொரு சஹாபி சொல்கிறார், நான் பகல் முழுக்க நோன்பு வைப்பேன். இன்னொருவர் சொல்கிறார், நான் இரவு முழுக்க நின்று வணங்குவேன். இன்னொருவர் சொல்கிறார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான முறையில் சொல்கிறார்கள், நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், இரவில் தூங்கவும் செய்கிறேன், விழித்து அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன், திருமணமும் முடிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆகவே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே
இஸ்லாத்திலே அளவு கடந்து அது இபாதத்தாக இருக்கலாம். எந்த விடயத்திலும் அளவு கடந்து செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு நடுநிலையான சமுதாயமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நடுநிலையானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் அகீதாவிலும் சரி, இபாதத்திலும் சரி, அஹ்லாக்கிலும் சரி நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.